இப்போ நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு இயல் 4 விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் எப்போது நிறுவப்பட்டது? 1988. பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை கோட்டூர்புரம். இந்தியாவில் முதலாக 360 டிகிரி அரைவட்ட வானத்திரை அமைக்கப்பட்ட இடம் எது? பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம். 360 டிகிரி வானத்திரை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 2009. தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இங்கிலாந்து. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எந்த நோயால் பாதிக்கப்பட்டார்? அமியோட்ராபிக் லேட்ரல் ஸ்க்ளெரோசிஸ். மருத்துவர்கள் ஹாக்கிங் இன்னும் எவ்வளவு காலம் வாழ்வார் என்று கூறினார்? சில திங்கள். ஹாக்கிங் பேசும் திறனை இழந்த ஆண்டு எது? 1985. ஹாக்கிங் தனது கருத்துக்களை எவ்வாறு வெளிப்படுத்தினார்? கணினி மூலம். ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகளில் மிக முக்கியமானது எது? பெருவெடிப்பு மற்றும் கருந்துளை. பேரண்டம் உருவானது எந்த கோட்பாட்டின்படி? பெருவெடிப்பு கோட்பாடு. பிக் பேங் தியரி என்பதன் தமிழ் பெயர் என்ன? பெருவெடிப்பு கோட்பாடு. கருந்துளை பற்றிய புதிய கருத்தை முன்வைத்தவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஹாக்கிங் கதிர்வீச்சு என்பது எதனுடன் தொடர்புடையது? கருந்துளை. கருந்துளை பற்றிய சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஜான் வீலர். கருந்துளையிலிருந்து வெளிவர முடியாதது எது? ஒளி. ஈவென்ட் ஹாரிசோன் என்பது என்ன? ஈர்ப்பு எல்லை. ஹாக்கிங் எந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தார்? கேம்பிரிட்ஜ். ஹாக்கிங் வகித்த மதிப்புமிக்க பதவி எது? லூகாசியன் பேராசிரியர். E=mc² கோட்பாட்டை கூறியவர் யார்? ஐன்ஸ்டைன். ஹாக்கிங் பெற்ற அமெரிக்காவின் உயரிய விருது எது? அதிபர் விருது. ஹாக்கிங் பெற்ற விருதுகளில் ஒன்று எது? காப்லி பதக்கம். ஹாக்கிங் எழுதிய புகழ்பெற்ற நூல் எது? காலத்தின் சுருக்கமான வரலாறு. காலத்தின் சுருக்கமான வரலாறு நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? 40. ஹாக்கிங்கின் நூல் வெளியான ஆண்டு எது? 1988. ஹாக்கிங் பிறந்த நாள் யாரின் நினைவு நாள் ஆகும்? கலீலியோ. ஹாக்கிங் இறந்த நாள் யாரின் பிறந்த நாள்? ஐன்ஸ்டைன். விதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நம்புபவர்களை பார்த்தால் சிரிப்பு வருகிறது என்று கூறியவர் யார்? ஹாக்கிங். ஹாக்கிங் பங்கேற்ற தொலைக்காட்சி தொடர் இது? த பிக் பேங் தியரி. ஹாக்கிங் தனது 60வது பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாடினார்? பலூனில் பறந்து. ஹாக்கிங் பூஜ்ய ஈர்ப்பு விசையை உணர எந்த விமானத்தில் பயணம் செய்தார்? போயிங் 727. ஹாக்கிங் எந்த போட்டியின் தொடக்க விழா நாயகராக இருந்தார்? பாரா ஒலிம்பிக். கருந்துளை பற்றிய உண்மைகள் எதைவிட வியப்பூட்டுவதாக உள்ளன? புனைவு இலக்கியம். நமது பால்வீதியில் என்ன ஒளிர்கின்றன? விண்மீன்கள். நம் ஞாயிறு எதில் ஒன்று? விண்மீன். விண்மீன் சுருங்கும் போது என்ன அதிகரிக்கிறது? ஈர்ப்பாற்றல். அறிவியல் என்ன செய்கிறது? அறிவை விரிவாக்குகிறது. அறிவியல் எதை நீக்குகிறது? ஐயங்களை. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல என்று கூறியவர் யார்? ஹாக்கிங். ஹாக்கிங்கின் ஆய்வுகளுக்கு துணையாக இருந்தது என்ன? செயற்கை நுண்ணறிவு கணினி. கருந்துளை பற்றிய முந்தைய கருத்து என்ன? அது அழிவு ஆற்றல். கருந்துளை என்பது என்ன என்று ஹாக்கிங் நிறுவினார்? படைப்பின் ஆற்றல். ஹாக்கிங் தனது கருத்துக்களை எவ்வாறு எளிமைப்படுத்தினார்? பொதுமக்களுக்கு புரியும் வகையில். ஹாக்கிங் பற்றிய குறும்படத்தின் பெயர் என்ன? விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாததே என்ன குறை? ஸ்டீஃபன் ஹாக்கிங் எதன் சிகரமாக விளங்கினார்? தன்னம்பிக்கை. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனே புத்திக்கூர்மை என்று கூறியவர் ஹாக்கிங். கருந்துளை இறுதியில் என்ன ஆகும்? வெடித்து மறையும். முன் தோன்றிய மூத்தகுடி என்ற பாடலில் குறிப்பிடப்பட்ட ஊர் எது? கரூர்.